ஓம் பெரும் பிரகஸ்பதி நமக. ஸ்ரீ கலை மிருணாளினி ஜோதிடம் அன்பர்களே, கடகராசி பலனும் கடக லக்ன பலனும் கூறுகிறேன். கடகராசிக்காரர்கள் தனவான், குரு, விசுவாசி, நல்ல லட்சணமான உடல் அமைப்பு, கல்வியில் திறமை, தெய்வ வழிபாடு, ஆச்சார அனுஷ்டானம் உடையவர், பேச்சில் சாமர்த்தியம், சுயநலவாதிகள், பிறரை ஏமாற்று குணம் கொண்டவர், கெட்டிக்காரர், தற்புகழ்ச்சி உடையவர், தன் குழந்தைகளிடம் ஒருவித தனி அன்புடனும் மற்ற குழந்தைகளிடம் மேலுக்கு அன்பு காட்டியும் உறவினரிடம் நண்பர்களிடமும் பிரியமில்லாமல் பிரியமானவர் போல பழகும் குணம், சதா பெண்களிடம் உறவாடியும் பழகுதல் உண்டு. சமூகத்தில் கெட்ட பெயர், மோசக்காரனாகவும் இருப்பார். கடகராசி நீர்த்தன்மையான உணர்வு பூர்வமான பரிவு பாசமும் இருக்கும். சரராசியாவதால் மனம் அங்கும் இங்கும் அலைப்பாயும் குணம் உண்டு. இது ஜலராசி. காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் ராசியாகும். ராசி அதிபதி சந்திரன். வெண்மை நிறம். தாயாரை பற்றி கூறலாம். தாய் வழி உறவு, வீடு, மாளிகை, வீட்டின் நுழைவாயில், அரசு வாகனம், உறவினர்கள், வித்தை, சுகஜீவனம், பள்ளி கல்வி, கல்லூரி, பட்டப்படிப்பு, உழைப்பாளி, பயணம், தூரதேச பயணம், ஆடைகள், நண்பர்கள், அந்தரங்க வாழ்க்கை, நல்ல நடத்தை, திறந்த மனதுடன் பேசுதல் போன்றவை. கடக லக்ன ராசியினர் தன்மைகள்: பெண்களிடம் தோல்வி பெறுவர், நீண்ட கழுத்துடையவர்கள், நண்பர்கள் அதிகமுடையவன், குள்ளமானவன், வக்கிர புத்தியுடையவன், வேகமான நடை, ஜலப்பிரியன், அற்பபுத்திர தோஷமுடையவன். புனர்பூசம் கடைசி ஒரு பாதமும், பூசம் 4 பாதங்களும், ஆயில்யம் 4 பாதங்களும் கொண்டது கடகராசி. புனர்பூசம் 4ஆம் பாதம் பிறந்தவர் அழகான உடல் அமைப்பு, குள்ளமாகவும் நல்லது பிறருக்கு உதவி செய்பவர்கள், நன்றி மறவாத குணமுடையவர்கள், தெளிவான பார்வை கொண்டவர்கள். பூசம் 1ஆம் பாதம் பிறந்தவர் பெரியோரிடம் பக்தி, கல்வியில் திறமை கொண்டவர், தெய்வ வழிபாடு உடையவர், தார்மீக சிந்தனை கொண்டவர், பணக்காரர், படித்த பெரிய மனிதரிடம் நட்பு கொண்டவர், உடலில் நோய் இருக்கும். பூசம் 2இல் பிறந்தவர் மென்மையான குணம் கொண்டவர், பிறருக்கு ஆசிரியர்களாகவும் புத்திசாலிகளாகவும் சண்டையிடுபவர், பணக்காரர், ஸ்திரீகளிடம் அதிக நாட்டம் உடையவர். பூசம் 3ஆம் பாதம் பிறந்தவர்கள் கவலை மறந்து சதா சிரித்து பேசும் குணம், உறவினர் நண்பர்களிடம் புகழ் பெருமை பெற்றவர், சாமர்த்தியசாலி, எல்லோரிடமும் சகஜமாக பழகுவார், கல்வி ஞானம் பெற்றவர், எடுத்த காரியம் முடிக்கும் வரை நல்ல சுபாவம் உடையவர். பூசம் 4ஆம் பாதம் பிறந்தவர் சண்டையிட பிரியம் கொண்டவர், கெட்ட எண்ணங்களுடன் பழகுபவர், கோபக்காரர், காமம் அதிகம் உடையவர். ஆயில்யம் 1ஆம் பாதம் பிறந்தவர் சதா தாம் கஷ்டப்பட்டு வாழ்வை பற்றியே மற்றவரிடம் பேசுவார், அகங்காரம், சிவந்த கண்கள், மற்றவரிடம் பொருள் எப்படி பிடுங்கிவிட துடிப்பவர்கள், கல் நெஞ்சம் படைத்தவர், பணக்காரர், கோபக்காரர், கெட்டம் எண்ணமுடையவர். ஆயில்யம் 2ஆம் பாதம் பிறந்தவர் சிவந்த மேனி, அகலமான கண்கள், ஆச்சார அனுஷ்டானத்தில் சிறு நம்பிக்கையுடையவர், தான் நியாய வழியில் செல்லாது பிறருக்கு நியாயங்களை போதிப்பவர், முன்கோபி, துஷ்ட குணமுடையவர். ஆயில்யம் 3ஆம் பாதம் பிறந்தவர் மனைவியை அல்லது கணவனை சித்திரவதை செய்பவர், பெண்களால் தூற்றப்படுபவர், கோபம், அகங்கார குணம் கொண்டவர், நன்றி மறப்பவர், யோசித்து பார்க்கும் குணமில்லாதவர், மென்மையான போக்கு உடையவர். ஆயில்யம் 4ஆம் பாதம் பிறந்தவர் கொலை செய்யும் குணம் கொண்டவர், தாழ்ந்த ஜனங்களுடன் நட்பு கொண்டு கெட்ட சகவாசம் உறவு வைத்து கொள்வார், இன்பம் அனுபவிப்பவர், ஆடம்பர பொருள்களில் பணம் சம்பாதிக்க பிரியமுடையவர், அசட்டு சுபாவம், செலவு செய்பவர், நோயுடையவர்களாக இருப்பார்கள். நட்சத்திர பரிகாரம்: புனர்பூசம் 4ஆம் பாதம் பிறந்தவர் திங்கட்கிழமை தோறும் அம்மனுக்கு மஞ்சள் ஆடை உடுத்தி வணங்கினால் பெண்கள் தவறு செய்ய மாட்டார்கள். செவ்வாய்க்கிழமை மாரியம்மனுக்கு மஞ்சள் வாங்கி கொடுத்தால் வீட்டில் ஆண் கஷ்டப்படுவது கஷ்டம். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வணங்கினால் ஆண் குழந்தை பிறக்கும். பூசம் 1ஆம் பாதம் பிறந்தவர் ஞாயிற்றுக்கிழமை வலம்புரி விநாயகரை வழிபட்டால் கல்யாணமான மனைவி விலகாமல் இருப்பாள். செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வணங்கி வர மைத்துனருடன் சண்டையில்லாமல் வாழலாம்.
வியாழக்கிழமை தோறும் ராமர் கோயிலில் தேன் அபிஷேகத்திற்கு தேன் கொடுத்து வர கணவன் மனைவி பிரிவினை தராது. பூசம் 2ஆம் பாதம் பிறந்தவர் புதன்கிழமை தோறும் மூங்கில் கன்றுக்கு நீரூற்றி வர மனைவி வாளாவெட்டி ஆவதை தடுக்கும். வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமிக்கு மஞ்சள் கொடுத்து வழிபட்டால் மனைவியை விட்டு கணவன் விலகாமல் இருப்பார். சனிக்கிழமை ஸ்ரீ ஐயப்பனுக்கு அன்னாபிஷேகம் செய்தால் கணவன் மனைவி பிரிவை தடுக்கும். பூசம் 3ஆம் பாதம் பிறந்தவர் புதன்கிழமை நவகிரக புதனுக்கு நெய் விளக்கு போட்டால் கணவருக்கு ஆயுள் பலம் தரும். வெள்ளிக்கிழமை தோறும் நடராஜருக்கு வில்வ மாலை சாற்றி வழிபட விவாகரத்து ஆகாது. சனிக்கிழமை தோறும் பைரவருக்கு பன்னீர் அபிஷேகம் செய்து ஓம் பைரவர் அஸ்மி என்று 108 தடவை ஜபித்து வந்தால் சனி விலகும். கணவர் மனைவி ஆயுள் பலம் கூடும். பூசம் 4ஆம் பாதம் பிறந்தவர் செவ்வாய்க்கிழமை அவிட்டம் நட்சத்திர நாளில் சுக்கிர ஹோரையில் நவக்கிரக செவ்வாய் பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட குழந்தை பிறக்கும். ஒரு வெற்றிலை, ஒரு பாக்கு, ஒரு வாழைப்பழம் வைத்து செவ்வரளி பூ போட்டு வணங்கி ஓம் பௌன அஸ்மி என்று 108 தடவை தீபத்தின் முன் நின்று மௌனமாக சொல்ல வேண்டும். அந்த நாளிலிருந்து இவர்களுக்கு கோடீஸ்வர யோகம் ஏற்படும். வியாழக்கிழமை திங்கட்கிழமை சுக்கிரஹோரையில் மேலே கண்ட முறைப்படி செய்தால் விவாகரத்து ஏற்படாது. ஆயில்யம் 1ஆம் பாதம் பிறந்தவர் ஞாயிற்றுக்கிழமை சிவனுக்கு கல்கண்டு நிவேதனம் செய்தால் மனைவியை நல்ல முறையில் வைத்து வாழ்வார். செவ்வாய்க்கிழமை பழனி முருகனை வழிபட்டு விபூதி தானம் செய்து வர ஆண் பெண் நல்ல முறையில் வாழ்வார்கள். வியாழக்கிழமை திருவோடு வைத்திருக்கும் 12 அடியார்களுக்கு அன்னதானம் செய்ய ஆணுக்கு காட்டு மிராண்டித்தனம் குறையும். ஆயில்யம் 2ஆம் பாதம் பிறந்தவர் புதன்கிழமை தோறும் குருவாயூரப்பனுக்கு அபிஷேகத்திற்கு இளநீர் கொடுத்தால் ஆண் பிள்ளை பிறக்கும். வெள்ளிக்கிழமை தோறும் பைரவருக்கு செவ்வரளி மாலை போட்டு ஓம் பைரவர் அஸ்மி என்று 108 தடவை சொல்ல பணம் அதிகமாக கிடைக்கும். சனிக்கிழமை தோறும் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பன்னீர் அபிஷேகம் செய்ய மனக்குழப்பங்கள் விலகும். ஆயில்யம் 3ஆம் பாதம் பிறந்தவர் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைகளில் மரணயோகம் இல்லாத நட்சத்திரக்காரரை அழைத்து வந்து வளர்பிறை சுக்கிர ஹோரையில் தேவையான தானம் செய்தால் நல்ல கல்வி, குடும்ப சண்டை குறையும், நல்லது நடக்கும். ஆயில்யம் 4ஆம் பாதம் பிறந்தவர் திங்கட்கிழமை தோறும் சந்திரனை வழிபாடு செய்தால் ஏராளமானவருக்கு திருமணம் நடக்கும். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்கி வர நிலம், வீடு, சொத்து வாங்கலாம். வியாழக்கிழமை மௌன வழிபாடு செய்தால் ஆண் குழந்தை கிடைக்கும். கடகராசிக்கு பரிகாரம். புனர்பூசம் 4ஆம் பாதம் திருவானை கோவிலில் அகிலாண்டேஸ்வரி ஜலகண்டேஸ்வரர் வழிபாடு செய்யவும். அதிமதுரம் எனும் மூலிகை நீர் அருந்தவும், நல்லது நடக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாவநாசம் சிவசக்தியை வழிபாடு செய்யவும். மல்லிகைப்பூ மாலை சாற்றி குரு பகவானை வழிபாடு செய்து 11 தேங்காய் குரு பகவானிடம் வைத்து வழிபட நல்லது நடக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் ராமேஸ்வரம் சென்று ராமநாத சுவாமி, பர்வதவத்தினி அம்மனை தரிசித்து அங்குள்ள நடராஜரை வழிபாடு செய்து நடராஜருக்கு பின்புறம் உள்ள அஷ்டப்பூக்களில் பதஞ்சலி வழிபாடு செய்யவும். குரு பகவானுக்கு அத்திப்பழம் கொண்டு நைவேத்தியம் படைத்து நெய் தீபம் ஏற்று வழிபாடு செய்யவும். துன்பங்கள் அனைத்தும் விலகும். சுபம்.